ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னோட ஹேருக்கு எப்படி ஒரு ரிசல்ட், ஒரு சூப்பர்பான ரிசல்ட் இருந்துச்சோ அதே மாதிரி நான் போட்ட அந்த வீடியோவுக்கும் ஒரு சூப்பர்பான ரிசல்ட் இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாமல் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வர்த்தான ஒரு ஹேர் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், நான் போன வீடியோலேயே சொன்னேன் நம்ம கொஞ்சம் ஹேர் கேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் லைனாக ஹேர் கேர் வீடியோஸ் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பட் நம்ம வந்து வெளியே நம்ம என்னதான் ஹேர் பேக், ஹேர் ஆயில் அந்த மாதிரி போட்டாலும் நம்ம இன்டேக்காகவும் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் கண்டினியூஸாக சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உள்ளே வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாதான் அந்த வெளில வர அவுட்புட்டாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்டேக்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சதில் ஒரு ஜூஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிக்கல, பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஜூஸ் வந்து செம்மையான ஒரு ஜூஸ். நான் ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம இது வீடியோவாகவே சொல்லிடலாம், மக்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். என் மாதிரி யார் யாருக்கெல்லாம் உங்களோட ஹேர் திருப்பி வேணுமோ அவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வளவலன்னு பேசாமல் வாங்க இப்போ எப்படி அந்த ஜூஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க அந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அந்த ஜூஸில் வந்து ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா. ஸோ இந்த பெரிய ஆம்லா சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து எங்கள் வீட்டில் அந்த சின்ன நெல்லிக்காய் அந்த மரம் இருக்குது, நிறைய காய்ச்சிட்ருக்கோம். அதுவும் சாப்பிடுவேன் சம்டைம்ஸ். பட் ஹேர் க்ரோத் அந்த மாதிரிலாம் இந்த பெரிய ஆம்லா தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு அந்த தூண்டுதல் வேணும் இல்லையா நம்ம ஹேருக்கு. ஸோ அந்த தூண்டுதலை கொடுக்கறதுக்கு வந்து அந்த தூண்டுதலை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ஆம்லா தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு பிராண்டடான ஷாம்பூஸ், ஹேர் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அதில் ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டாக ஆம்லா இருக்கும். ஸோ அந்த ஆம்லாவே நம்ம வந்து மெயின் இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளோட ஹேர் க்ரோத் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஆம்லா வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஆம்லா வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. எதுக்கு பிக்சரில் காட்டுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கருவேப்பிலையே இல்லைங்க. கீழேயும் கேட்டேன், பக்கத்து வீட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அவசரத்துக்கு தான் அந்த கருவேப்பிலை கிடைக்க மாட்டேங்குது. மற்ற நேரத்துலலாம் சும்மா கிடைக்கும். குழம்புலலாம் போடுறப்போ இவ்வளோ இருக்கு, கெட்டு போயிடும், வீணாக போயிடும், அது அழுகி போயிடும்னு சொல்லிட்டு உருவி போட்டுருவேன். இப்போ தேவைன்றப்போ இல்லை. ஸோ என்கிட்ட வெறும் 3 இதழ்கள் தான் கருவேப்பிலை இருக்குது. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு 10-15 இலை நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை பற்றி நமக்கு சொல்லவே வேணாம், தெரியும். ஹேர் க்ரோத் அப்படின்னாலே கருவேப்பிலை நல்லா சாப்பிடு, கருவேப்பிலையை சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்காத, நிறைய சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே கருவேப்பிலை சாப்பிட்டு முடி வளரும், கருவேப்பிலை சாப்பிட்டு முடி வளரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹேரையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் திக்காகவும் வச்சுருக்கோம். ஸோ அதனால கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், இதுவும் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும். ஸோ ஜிஞ்சர் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த ஜூஸ்க்கு. ப்ளஸ் ஆல்சோ நம்மளோட ஹேரை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் திக்காக கொடுக்கறதுக்கு வந்து அந்த ஜிஞ்சர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜிஞ்சரும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த 3 பொருள் சேர்த்து தான் நம்ம அந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லை. ஸோ அதனால இருக்கிற இந்த 3 கருவேப்பிலை மட்டும் போடுறேன். உங்ககிட்ட இருக்குன்னா தாராளமாக 10-15-20 கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் ரொம்ப போட்டுறாதீங்க, அது நெல்லிக்காயை விட இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிடும் அந்த ஸ்மெல்லை. ஸோ அதனால கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ எங்கிட்ட கருவேப்பிலை கம்மியாக இருக்குன்றதுனால நான் ஆம்லா எடுத்துக்கிறேன். நான் இப்போ சப்போஸ் 10-15 கருவேப்பிலை யூஸ் பண்ணேன்னா ஒரு 2 ஆம்லா போட்டு பண்ணியிருப்பேன். என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு ஆம்லா மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆம்லா எடுத்து அது இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு அதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு துண்டு இஞ்சியோட ஸ்மெல் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு ஓரளவுக்கு நம்ம அளவு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதுவும் சேர்க்காம நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஜூஸோட ப்ராசஸ். வாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத்
ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகிற ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்கும்போதே தெரியும் இதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரிச்சான ஒரு ஜூஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பேலன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் போட்டிருக்க 3 பொருளுமே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஆம்லா வாங்க முடியாதவங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மக்களே, ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் டைம் டு ட்ரிங்க். ஸோ இந்த ஜூஸ் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி குடிக்கலான்னு இருக்கேன். ஸோ டெய்லி இல்லைனா கூட வீக்லி 2 or 3 நீங்கள் குடித்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது காலையில் எழுந்து குடிச்சிங்கன்னா இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய நமக்கு கிடைக்கும். காலையில் மீன்ஸ் நம்ம வெறும் வயிற்றில் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இது காலையில் எழுந்திரிச்சோன்னே சும்மா ஒரு 2 நெல்லிக்காய் போட்டு, கருவேப்பிலை போட்டு, இஞ்சி கொஞ்சமாக போட்டு, உங்களுக்கு வேணும்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அது லைட்டாக போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு டெய்லி அடிக்கடி இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் டைம் டு ட்ரிங்க். குடிச்சு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி நான் இதில் என்ன பண்ணிட்டேன்னா, நெல்லிக்காய் 1 தான் போட்டேன், கருவேப்பிலை 3 இலை தான் போட்டேன், இஞ்சி நிறைய போட்டுட்டேன். அது எனக்கு தெரியல, நான் ஜிஞ்சர் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி அதோட அந்த ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும். இதில் கொஞ்சம் நிறைய இருக்குது, பட் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஐ ரியலி லவ் இட். கருவேப்பிலை வந்து நான் 3 இலை தான் போட்டேன், ஆனால் அதோட ஸ்மெல் இதில் சூப்பராக தெரியுது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா மேபி அது எனக்கு கொஞ்சம் ஓவர் ஃப்ளேவராக தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா உங்களுக்கு கரெக்டான பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு டேஸ்ட்டில் வந்து நீங்கள் குடிக்கலாம். பட் கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த நெல்லிக்காய் அந்த ஒரு மாதிரி இந்த பெரிய நெல்லிக்காய் யூஸ்வலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தோன்னா அது ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும்ல. இந்த ஜூஸ் குடிச்சிட்டு நான் பேசி எனக்கு உள்ளே அப்படியே எச்சி சுரக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ மிச்சம் இல்லாமல் மொத்தத்தையும் குடிச்சிடலாம். குடிக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ தெரியல, குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இனிப்பு மாதிரி ஒரு மாதிரி எனக்கு அப்படியே இங்கே ஃபீல் ஆகிட்டே இருக்கு, எச்சி சொறந்துட்டே இருக்குது. ஆக்சுவலி இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் க்ரோத்துக்கு வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கும் என்கிட்ட இருக்குது, ஆனால் கருவேப்பிலை இல்லைங்க. இல்லைன்னா இதே வீடியோவில் நான் அந்த ட்ரிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பார்க்கல, எனக்கு வரதே 10-15 லைக்ஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு 20 or 25 லைக்ஸ் வந்தால் அடுத்த ஜூஸ் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இதே மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Until then, this is Bye from Subha Krishnan. Bye.